ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ட்ரேடிங் சோதனைகள் சேனல். வாங்க இன்னைக்கு மார்க்கெட்டில் என்ன நடந்ததுன்னு. இன்னைக்கு நிஃப்டி ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா 24,068 -143 பாயிண்ட் கேப் டவுனில் ஓப்பன் ஆனா. அதே டைம் பார்த்தீங்கன்னா எல்லாமே 0.3 மைனஸ்லேருந்து 0.5 வரைக்கும் எல்லா செக்டாரும் நெகட்டிவ்ல தான் ஓப்பன் ஆனா. ஐடி பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் ஓப்பனிங். நேற்றுலாம் மார்க்கெட் நல்லா தானே முடிஞ்சுது. இன்னைக்கு ஏன் திடீர்னு இப்படி ஏஷியன் மார்க்கெட்டை பார்த்தா நிக்கி பார்த்தீங்கன்னா 500 பாயிண்ட் நெகட்டிவ்ல காட்டுறான். கொரியா பார்த்தீங்கன்னா 233 பாயிண்ட் நெகட்டிவ்ல காட்டுறான். ஓகே, ஏதோ சம்திங் ட்ரம்ப் ஏதோ வேலை பார்த்துருக்காருன்னு மட்டும் நியூஸில் ஆர்மோஸ் பகுதியை நாங்கள் அட்டெயின் பண்ணிக்கிறோம். அதுக்கு டோல் பார்த்தீங்கன்னா 20% வந்து நீங்கள் கொடுத்து இங்கேருந்து ஷிப் வந்து இன்னொரு இடத்துக்கு போட்டோன்னு அவர் கண்ட்ரோல் எடுத்துக்கிறது தான் இன்ஃபார்ம். ஸோ பிரச்சனையை உருவாக்குனது தான் அவர்தான். இப்போ இதுலேருந்து நல்லா சம்பாதிக்க போது தான் நிஃப்டியில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சங்கீத ஸ்வரங்கள் ராகங்கள் தான் போயின்னு இருந்ததுங்க. 9:42க்கு ஓஏ டேட்டா போய் பார்த்தா 24,000 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் 24,000 புட்டை செல் பண்ணி வச்சுருந்தாங்க, அதிக வால்யூம். ஸோ 24,000க்கு கீழே இன்றைக்கி மார்க்கெட் போவாதுன்னு ஆஃப்டர்நூன்லேருந்து ஈவினிங் வரைக்கும் தெளிவாக சரி பாட்டம் தெரிஞ்சிச்சு. அதேமாரி எது வரைக்கும் போகும்னு பார்த்தா 24,200 புட் ஆப்ஷனை செல் பண்ணி வச்சுருந்தாங்க. அதான் வால்யூம் அதிகமாக இருந்தது. அப்போ மேக்ஸிமம் இன்றைக்கி அதையும் தாண்டி பிரேக் ஆகாது. 1:30 போல் ஓஏ டேட்டாவை போய் பார்த்தா 24,100 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் புட் ஆப்ஷனை இன்னும் செல் பண்ணி வச்சுருந்தாங்க. அப்போ 24,100க்கு மேலேயும் போவாதுன்னு ஐடென்டிஃபை பண்ணிச்சு. அதுக்கேற்ற மாதிரி தான் நிஃப்டி பார்த்தீங்கன்னா அந்த ரேஞ்சுக்குள்ளேயே கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. எஸ்டர்டே கேண்டில் டே ஐ லோக்குள்ளேயே ஃபுல் கண்ட்ரோல். ஃபைனலாக நிஃப்டி க்ளோஸ் ஆனது பார்த்தீங்கன்னா 24. ஃபைனலாக நிஃப்டி க்ளோசிங் பார்த்தீங்கன்னா 24,033 -177 பாயிண்ட் நெகட்டிவில் க்ளோஸ் பண்ணியிருக்கான். ஆட்டோ செக்டார் பார்த்தீங்கன்னாலும் நெகட்டிவ், பேங்க்கு, ஃபைனான்ஸு, அண்ட் தென் எஃப்எம்சிஜி, ஐடி செக்டார், மீடியா, மெட்டல், ஃபார்மா, இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா செக்டாரோட டீட்டெயில்ஸும் தெரியுது. இதில் பார்த்தீங்கன்னா ஃபார்மா செக்டாரும் ஹெல்த் கேர் செக்டாரும் மட்டும்தான் நல்ல பாசிட்டிவில் இருக்காங்க. நம்ம $1 வாங்கிறதுக்கு 96 ரூபா தரணும். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டாலரில் ரிட்டர்ன்ஸ் எடுக்கிற, அதாவது நமக்கு பே பண்ணது டாலரில் பே பண்ணுற கம்பெனிக்கெலாம் பெனிஃபிட்டு. இப்போ ஐடி செக்டார் பார்த்தீங்கன்னா ஏஐ இஷ்யூனால ஃபுல் செல்லிங். அப்போ வந்து ஐடியில் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய நிலைமையில் மார்க்கெட் இல்லை இப்போதைக்கு. அவன் இப்போ தான் ஹெட் அண்ட் ஷோல்டரை கம்ப்ளீட் பண்ணியிருக்கான். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இதுக்கப்புறம் டாலரில் அதிகமாக வணிகம் பண்ணுற கம்பெனியும் பார்த்தீங்கன்னா நிஃப்டி, ஃபார்மா 3 மந்த்து ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா 2.30%. அடுத்தது நிஃப்டி மிட் அண்டு ஸ்மால் ஹெல்த் கேர்ஸ், அவனும் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நிறைய வந்து ஏற்றுமதி பண்ணுறான். அவன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6% ரிட்டர்ன்ஸ். அவன் என்னென்ன கம்பெனின்னு உள்ளே போய் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும். பயோகான், இதேமாரி எல்லா ஃபார்மா, கெமிக்கல் எல்லா கம்பெனியும் பார்த்தீங்கன்னா நல்ல ரேலி. இதில் நாட்கோ ஃபார்மா மட்டும் பார்த்தீங்கன்னா கிணத்துல போட்ட கல் மாரி அப்படியே இருக்கான். ஏன்னா அவனுடைய நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30% டிக்ரீஸ் ஆகிருக்கு. லாபமே இல்லைங்க கொஞ்சம் குவார்ட்டரா. அதனால் இப்போதைக்கு அவனுக்கு கொஞ்சம் சோதனை காலம். இங்கே சன் ஃபார்மாவும் பார்த்தீங்கன்னா ஒரு கன்சால்டேஷனுக்கு அப்புறம் இப்போ லைஃப் டைம் கிட்ட போய் டெஸ்ட் பண்ணுறான். அது ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் ஒரு குறிப்பிட்ட டைம். அதுக்கு மேலே க்ளோஸ் வச்சா தான் மேற்கொண்டு ரேலி கண்டினியூ ஆகும். இப்போ அந்த கேட்டகரியில் எது கொஞ்சம் நம்மளுக்கு லெவலுக்கு ஏற்ற மாதிரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லூபின் லிமிடெட். அது வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் டைம் ஸ்விங்குக்கு மேலே மந்த்லி ஓப்பன் அண்ட் க்ளோஸ் வச்சுருக்கான். இந்த லெவலுக்கு மேலே இங்கே அப்படியே சஸ்டெயின் ஆகி இருந்தானா மேற்கொண்டு கொஞ்சம் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கொஞ்சம் மானிட்டர் பண்ணி பாருங்கள். HCL டெக்னாலஜி கம்பெனி பார்த்தீங்கன்னா நேற்று எர்னிங்ஸ் ரிப்போர்ட் கொடுத்துருந்தான். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் -4.46% கீழே விழுந்திருக்கான். ரெவன்யூ பார்த்தீங்கன்னா போன குவார்ட்டரை விட இந்த குவார்ட்டர்
1.8% வந்து இன்க்ரீஸ் ஆகியிருக்கான். நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா போன குவார்ட்டரை விட இந்த குவார்ட்டர் 3% வந்து இன்க்ரீஸ் ஆகியிருக்கான். அதே டைம் பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர் கம்பேரிசன் பார்த்தீங்கன்னா ரெவென்யூ 13.9% இன்க்ரீஸ் ஆகியிருக்கான். நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 20.3% இன்க்ரீஸ் ஆகியிருக்கான். இது வந்து இந்தியன் மதிப்பு வீழ்ச்சி காரணத்திலே இப்போ வந்து ஒரு மினிமம் ப்ராஃபிட்னது இது ஒரு நல்ல ரிசல்ட்டுன்னு சொல்ல முடியாதுங்க. இப்போ டாலருக்கு நிகரான இந்தியன் மதிப்பு பார்த்து பே வாங்குறதுனால அந்த வேல்யூவே இங்கே ரெவன்யூவில் இங்கே எல்லாமே க்ரோஸில் தான் சொல்லியிருக்காங்க. அதுவே இன்க்ரீஸ் ஆகியிருக்குமே பார்த்தீங்கன்னா, அப்போ வந்து இப்போ ஒரே ஸ்டாண்டர்டாக இந்தியன் ரூபியும் டாலரும் இருந்ததுன்னா இது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா போன குவார்ட்டரை விட நெகட்டிவாக தான் இருந்திருக்கும். இது ஒரு நெகட்டிவ் தாங்க. இதுவே டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா எப்படி இண்டெக்ஸில் ஹெட் அண்ட் ஷோல்டர் மாதிரி HCL ஸ்டாக்லேயும் பார்த்தீங்கன்னா ஹெட் அண்ட் ஷோல்டர் இருக்கான். ஒன்று இங்கே வந்து கம்ப்ளீட் ஆகணும், இல்லை இங்கே கன்சால்டேஷன் ஆகணுங்க. அப்போ தாங்க ஒரு எண்டு கிடைக்கும். இது வந்து கரெக்டான பாட்டமாக இருக்க வாய்ப்பு இல்லைங்க. இது என்னுடைய ஒப்பீனியன். நீங்கள் உங்கள் வியூவை அனலைஸ் பண்ணி பண்ணுங்கள். இன்றைக்கி இந்த லிஸ்ட்டில் இருக்க கம்பெனி எல்லாமே எர்னிங்ஸ் ரிப்போர்ட் ரிலீஸ் ஆகுதுங்க. நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க. ஓகே, நாளைக்கு மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா 24,000 ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அடுத்த சப்போர்ட்டு 23,805. அப்புறம் மேலே வந்து மார்க்கெட் போச்சுன்னா 24,259 ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜூலை 7 டு ஜூலை 8 ஒரு சின்ன கேப் இருக்குது. அந்த கேப்பை ஃபில் பண்ணானா 24,530 அடுத்த ரெசிஸ்டன்ஸாக இருக்குங்க. இந்த 4 டேஸில் கிட்டத்தட்ட 50% ரேலி கொடுத்த கல்யாண் ஜுவல்லரி ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் கிட்ட இருக்கான். ஸோ வெயிட் பண்ணி பார்த்து அதுக்கேற்ற மாதிரி பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் நாளை சந்திக்கலாம் நண்பர்களே.